அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கண்ணியத்திற்குரியவர்களே, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய இந்த வாழ்க்கை வழிமுறை என்பது ஒரு முஸ்லிமுடைய பிறப்பு முதல் இறப்பு வரை அவனுடைய வாழ்வின் எல்லா கட்டங்களிலும் எல்லா நிலைகளிலும் இருக்க வேண்டும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சுன்னத் என்றால் என்ன? பொதுவாக நாம் சில விளக்கங்களை வைத்திருக்கிறோம் சுன்னத்துகளுக்கு. ஃபர்லான தொழுகைகளுக்கு பின்னால் தொழக்கூடிய அந்த தொழுகைகளுக்கு சுன்னத் என்று பெயர், நிகாவிற்கு சுன்னத் என்று பெயர் என்றெல்லாம் நம்மிடத்திலே சுன்னத்துகளுக்கு சில விளக்கங்கள் இருக்கிறது. ஆனால் மார்க்க அறிஞ பெருமக்கள் சுன்னத்துகளுக்கு 5 வகையான விளக்கங்கள் தருகிறார்கள். 1, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சொல்லெல்லாம் சுன்னத், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய செயல்கள் எல்லாம் சுன்னத்து, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய தன்மைகள் எல்லாம் சுன்னத்து, அவர்களுக்கு முன்னால் நடந்து அங்கீகாரம் பெற்ற அத்துணையும் சுன்னத்து, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய குணங்கள் எல்லாம் சுன்னத்து. இப்படி மார்க்க அறிஞ பெருமக்கள் சுன்னத்துகளுக்கு 5 வகையான விளக்கங்களை தருவார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த வாழ்க்கை வழிமுறை என்பது ஒரு முஸ்லிமுக்கு எல்லாவற்றையும் விட உயர்ந்ததாக, உயர்ந்த கண்ணியத்திலே இருக்க வேண்டும். எத்துணை ஆண்டுகள் ஆனாலும், எத்துணை வருடங்கள் ஆனாலும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கை வழிமுறை தான், அவர்களுடைய சுன்னத்துகள் தான் பெரிது என்று நினைக்க வேண்டும். உலகத்தில் யாரு சொன்னாலும், எந்த துறைகள் சொன்னாலும், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சுன்னத்துகள் தான் உயர்ந்த இடத்திலே இருக்கிறது என்பதை நாம் மனதிலே வைக்க வேண்டும். எல்லாம் வல்ல அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சுன்னத்துகளை நம்முடைய வாழ்க்கையில் அணுவாக பின்பற்றி வாழக்கூடிய நன்மக்களாக அல்லாஹ் நம் அனைவர்களையும் ஆக்கி அருள் புரிவானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.